அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சாரி, என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த லோக் அதாலத் இஸ் ஹெல்ட் ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லோக் அதாலத் வருடத்திற்கு எத்தனை முறை நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ லோக் அதாலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 4 தடவை நடத்துவாங்க. ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு 4 தடவை. குவார்ட்டர்லி அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் குடுத்தாங்கன்னா, அதுவுமே கரெக்ட் கரெக்ட் தான். வருஷத்த 4 குவார்ட்டர்ஸா பிரிச்சு 4 குவார்ட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு தடவ நடத்துவாங்க. சரியா? ஸோ லோக் அதாலத் அப்படிங்கிறத நம்ம பீப்பிள்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தேசிய மக்கள் நீதிமன்றம் நேத்து நடந்திருக்கு ஆக்சுவலி. செப்டம்பர் 13, அடுத்தது டிசம்பர் 13 வந்து நடத்துவாங்க. சரியா? ஸோ 4 டைம்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்தது, the word லோக் அதாலத் மீன்ஸ் பீப்புள்ஸ் கோர்ட். திஸ் சிஸ்டம் இஸ் பேஸ்ட் ஆன் காந்தியன் பிரின்சிபல்ஸ். இந்த லோக் அதாலத் அப்படின்னா பீப்புள்ஸ் கோர்ட்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான். இது வந்து காந்திய கொள்கைகளின் அடிப்படையில இருக்கு. சரியா? அதுவுமே கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் லோக் அதாலத் எங்க ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, குஜராத்ல 1982ல ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். இதுல தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏடிஆர் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் இது. சரிங்களா? இத கூட உங்களுக்கு ஃபுல் ஃபார்ம்ல கேட்கலாம் எக்ஸாம்ல. ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். அடுத்தது, the institution of Lok Adalat has been given statutory status under the Legal Services Authorities Act 1987. இந்த லோக் அதாலத் 1982ல முதல்ல வருது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து அப்படிங்கிறது 1987ல லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் கீழ வழங்கப்பட்டிருக்கு. சரியா? நோ அப்பீல் ஷால் லை டு எனி கோர்ட் அகைன்ஸ்ட் த அவார்ட் ஆஃப் த லோக் அதாலத் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த லோக் அதாலத்தோட முடிவுகளுக்கு எதிரா நம்ம போய் சுப்ரீம் கோர்ட்ல, ஹை கோர்ட்ல எல்லாம் கேஸ் போட முடியாது. சரியா? அது ஃபைனல் அட் தட் இஸ் பைண்டிங் ஆன் ஆல் பார்ட்டிஸ். சரியா? அவங்க சொல்றதா இறுதி முடிவு. அதை நம்ம அப்பீல் பண்ண முடியாது அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, இட் இஸ் அனதர் ஆல்டர்னேட்டிவ் டு ஜுடிஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு டேர்மையும் கொடுப்பாங்க. ஓகே, அனதர் ஆல்டர்னேட்டிவ் டு ஜுடிஷியல் ஜஸ்டிஸ். இந்த மாதிரி ஒரு டேர்ம் வந்துச்சு அப்படின்னா, அதுவுமே லோக் அதாலத்தோட தொடர்பு படுத்தி வரக்கூடிய வார்த்தை தான். சரியா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட் வாஸ் enacted in which year? அதாவது 1920ல வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு பாஸ்போர்ட் சட்டம் வந்திருக்கும். பாஸ்போர்ட் ஆக்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது தான் 1939ல வந்திருக்கும். ஓகேவா? 1946ல ஃபாரினர்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகே, ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்னா 1939. வெறும் ஃபாரினர்ஸ் ஆக்ட் அப்படின்னா 1946. 2000ல வந்து பாத்தீங்கன்னா இமிகிரேஷன் ஆக்ட் வந்திருக்கும். சரியா? இமிகிரேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். இந்த 4 சட்டத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இப்ப என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்க? இமிகிரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் ஆக்ட் 2025 அப்படின்னு சொல்லி ஒரே சட்டமா கொண்டு வந்தாங்க. 4யும் ரீப்ளேஸ் பண்ணி ஒரே சட்டமா கொண்டு வந்திருக்காங்க. சரியா? கண்டிப்பா இதுல இருந்து ஒன்னு கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்டா, which of the following city will host the 5th Coast Guard Global Summit? அதாவது 5வது கோஸ்ட் கார்ட் குளோபல் சம்மிட் எங்க நடக்க போகுதுன்னா, சென்னையில தான் நடக்க போகுது. எந்த வருஷம் அப்படின்னா 2027ல. முக்கியமான உலகம் அளவுல பிரபலமா இருக்கக்கூடிய மாநாடுகள் சென்னையில் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு அது கொஸ்டினா வரும். சரிங்களா? அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.